மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 சில வசனங்கள். வானதூதர் அனைவரும் படைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்பறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்பறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளிலே மக்களை செம்பறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவது போன்று நல்லோர் தீயோர் என வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவது போன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இனம், மொழி, மதம் என்று வேறுபாடு எதுவும் சொல்லப்படவில்லை. இந்த சபையினர் அந்த சபையினர் என்று வேறுபாடு எதுவும் சொல்லப்படவில்லை. நல்லோர் தீயோர் என்று மட்டுமே கணக்கிடப்பட்டு இருக்கிறது. ஆகவே மக்களிடையே பிரிவுகள் தேவையில்லாத ஒன்று. எல்லா மக்களும் சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய நியாய தீர்ப்பில் நல்லோர் நித்திய வாழ்விலும் தீயோர் ஆக்கினைக்குள்ளாகவும் தீர்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆம்.